பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒருவேளை எல்லா வாசலும் அடைபட்டுருச்சு, எந்த வாசல்ல கர்த்தர் என்னை கொண்டு போய் எனக்கு வெற்றியை கொடுக்க போறார், என்ன செய்ய போறார் அப்படின்னு தெரியாம சோர்ந்து போய் படுத்திருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். அவ்வளவுதான். செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க, திகைத்து போய் நிற்கிறாங்க, செய்வதறியாது நிற்கிறாங்க. என்ன செய்ய போறோம்? எங்களை ரட்சிக்க யாரால முடியும்? நாங்கள் எல்லோரும் அடைபட்டவர்கள் போல செங்கடலுக்கு முன்னாடி அடைபட்டு கிடக்கிறோமே. வனாந்திரம் எங்களை அடைச்சு போட்டிருக்கே, வழி இல்லையே, எங்களை மீட்க யாரால் முடியும்? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாயிருக்கிறது அல்லவா? சில வேளைகளில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எப்படி இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு செய்வதறியாது திகைத்து நிற்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்று அழகான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. நீங்க நிக்கணும், படுத்துறாதீங்க சோர்ந்து போய். எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு அழுது தவிச்சு முறையிட்டு படுத்துட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு எந்திரிங்க, மறுபடியும் எழுந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். நீங்க நினைக்கிறீங்க எல்லா கதவும் அடைபட்டுருச்சு, இனி எப்படி இது நடக்கும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக ஒரு புதிய வழியை, இப்படித்தான் ஆசீர்வதிக்கணும், இதுதான் வழி என்று தேவன் ஒரு வழியை ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறாராம். எவ்வளவு ஒரு பெரிய நற்செய்தி பார்த்தீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், ஏற்கனவே நியமிக்கப்பட்ட அந்த வெற்றியின் வழியை பார்க்கும்படி, அந்த வெற்றியை பார்க்கும்படி நீங்க என்ன செய்யுங்க? எழுந்துருங்க. படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு புலம்பிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அந்த ரட்சிப்பு, ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ரட்சிப்பு, ஏற்கனவே குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம், அது அவர் எப்படி உங்களுக்கு கொடுக்கிறார்னு சொல்லி நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, தைரியமா எழுந்து நில்லுங்கள். படுத்திருந்து அழுதது போதும். தேவன் உங்களுக்காக செய்கிற அந்த காரியம் அது புதுமையா இருக்கும். எப்படி? எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பு செங்கடல் பிரிந்தது போல காணப்படும். ஆதலால் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியான தெய்வமே, அன்பானவரே, அப்பா எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அடுத்து என்ன நடக்க போகுதோ எழுந்திருக்க முடியாதபடி படுத்திருக்கிற எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, நீ எழுந்து நின்று இன்னைக்கு நான் உனக்கு செய்ய போகிற அந்த ரட்சிப்பு அது எவ்வளவு விந்தையானது, அது எவ்வளவு அற்புதமானது, அது எவ்வளவு அதிசயமானது, நான் ஏற்கனவே முன்குறித்தது, அதை நீ பார்த்து ஆச்சரியப்பட போகிறாய் என்று நீ சொல்லுகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அந்த புதிய வழியிலே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கிருபையின் மேல் கிருபையை காண இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.